வணக்கம். நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி நம்ம கோரல் அண்ட் கோரல் ரீஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ரெண்டுத்துலேயுமே யூனிட் 1ல் இருக்குது. சீலன்ட்ரேட்டாவோட கண்டினியூஷனாக தான் இதை பார்க்க போகிறோம். ஏன்னா கோரல்ன்றது ஒரு சீலன்ட்ரேட்டா வகையை சேர்ந்தது தான். ஆனால் இதில் இன்னொரு உயிரினமும் ஒட்டி வாழும். அது என்னென்னா ஜூசாந்தல்லே. இது ஒரு ஆல்கே வகையை சேர்ந்தது. ஸோ இந்த சீலன்ட்ரேட்டான்றது ஒரு விலங்கு உயிரி தான். அதாவது ஒரு பாட்னிக்குள்ளே இந்த சப்ஜெக்ட் வராது. இது வந்து ஒரு ஜுவாலஜி தான். ஆனால் ஜூசாந்தல்லேன்னு பார்க்கும்போது ஆல்கே அது ஒரு பிளாங்டான் தான். ஸோ இந்த இதில் நீங்கள் பார்க்கும்போது இது வந்து நீங்கள் பாட்னியில் படிக்கிறவங்களும் படிச்சுக்கலாம், ஜுவாலஜியில் படிக்கிறவங்களும் படிச்சுக்கணும். இந்த ரெண்டுமே எப்படி வாழும்னா சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் தான் வாழுது. இது என்ன அர்த்தம்னா இது ரெண்டுமே இதனால் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. ரெண்டுத்துக்குமே இது கூட வாழ்கிறதுனால, இப்படி ஒற்றுமையாக வாழ்கிறதுனால ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து குடலில் ஒரு குடல் புழு இருக்குன்னா என்ன செய்யும்? அது வந்து மனிதர்களுக்கு வந்து நல்லது கிடையாது. அதுக்கு மட்டும்தான், அந்த ஒட்டுண்ணிக்கு மட்டும்தான் நல்லது. அதெல்லாம் பேரசைட் வகையாக. இப்போ இந்த சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறது என்னென்னா, இவங்க ரெண்டு பேருமே வந்து மியூச்சுவலாக வந்து ஒரு பெனிஃபிட் கிடைச்சிக்கும். இப்போது கோரலுக்கு என்ன கிடைக்கும்னா, ஜூசாந்தலைனால் ஒரு பச்சையம் இருக்கும். ஜூசாந்தலையில் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். அதனால் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். இதில் இருக்கிற ஜூசாந்தலைக்கு இந்த கோரல்லேருந்து கிடைக்கிற அமினோ ஆசிட்ஸ் அந்த மாதிரி சில திங்ஸ் வந்து கிடைக்கும். சரியா? இப்படி தான் அவங்க ரெண்டு பேரும் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்துக்கிறாங்க. சரி, கோரல்னால் பவளப்பாறைகள் ஜூசாந்தலே வந்து வாழுது. இது என்ன ஆகும்னா, அதோட வாழ்வியல் சுழற்சியை முடிக்கும்போது அது இறந்து போகும் இல்லையா? அதுக்கப்புறம் அது ஒரு கூடு, அது ஒரு டெட் ஆர்கனிசமாக மாறி அங்கேயே வந்து திட்டாக படிஞ்சு போயிடும். இதுக்கப்புறம் மேலே 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 மறுபடியும் புது கோரல் வளர்ந்து 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 படிஞ்சு தான் என்ன உருவாகும்னா கோரல் ரீஃப் உருவாகும். கோரல்ன்றது ஒரு உயிரில பொருள். கோரல் ரீஃப்ன்றது இந்த பொருள்னால், இந்த உயிருள்ள விலங்குனால் வர ஒரு நில அமைப்பு. இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, இந்த வீடியோவில் முதல்ல நம்ம கோரலோட அடிப்படையான விஷயங்களை பார்த்துக்கலாம். ஸோ சீலன்ட்ரேட்டான்னு நான் சொன்னேன் இல்லையா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது ஒரு நம்ம நார்மலாக ஒரு பாலிப்போட ஸ்ட்ரக்சர் தான். வெளியில் எபிடர்மிஸ் இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வெளியில் எபிடர்மிஸ், அதுக்கு உள்ளே என்ன இருக்குன்னா ஸ்டொமக் இருக்குது. ஸ்டொமக்கில் நீங்கள் தெரியுது பார்த்தீங்களா, இந்த செக்ஷனாக இதெல்லாம் செப்டா பார்க்கறதுக்கு ஒரு ஸ்லிட்டு மாதிரி இருக்கும். இதுக்கும் இந்த ஸ்டொமக்குக்கும் எபிடர்மிஸ்க்கும் நடுவில் இருக்கிறது வந்து மீசோகிலியா. இந்த கோரலும் இதுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு பாலிப்பும் கனெக்ட் ஆகுது பாருங்கள் இந்த டியூப்ஸ் மூலயமா. இது பேர் சீனோசார்க்கு. சரியா? இந்த அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, உள்ள வயிறு மாதிரி இருக்குது. இதுதான் வயிறு, ஸ்டொமக்கு, கேஸ்ட்ரோடர்மிஸ்னு சொல்லுவோம். ஸோ இது உள்ள தான் என்ன நடக்கும்னா நம்ம டைஜஷன் ப்ராசஸ்லாம் நடக்கும். இந்த பாலிப்பில் ஒரே ஒரு ஓப்பன் தான் இருக்கும், அது பேர் மவுத்து. இது முடிகிற இடத்துல டென்டாக்கிள்ஸ் இருக்கும். டென்டாக்ஸோட நுனி பகுதியில் ஸ்டிங்கிங் செல்ஸ்லாம் இருக்கும். சரியா? இதில் தான் என்ன வாழும்னா நம்மளுடைய ஜூசாந்தலைவோ வாழும். இப்போ கீழே பாருங்கள், இது சப்ஸ்ட்ரேட்டமில் ஒட்டிகிட்டு இருக்கும். அதாவது எந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகுதோ அதை வந்து என்ன சொல்கிறோன்னா பேசல் பிளேட்டு. ஸோ இந்த பேசல் பிளேட்ஸில் இருக்கிற அந்த செல்ஸ்லாம் பேர் என்ன? தீக்கா. ஸோ பேசல் பிளேட் இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கிற அடிப்படையான உடல் அமைப்புகள். இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். எல்லாம் இங்கே பாருங்கள், டென்டாக்கிள்ஸ்குள்ளே தான் என்ன இருக்குன்னா நிறைய நெமட்டோசிஸ்ட் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் அது என்ன செய்யும்? நிடோபிளாஸ்ட் இருக்கும். இதை யூஸ் பண்ணி தான் வந்து உணவை வந்து பிடிக்கும். இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெட்டிஷ் ஏரியா தெரியுது இல்லையா? இது எல்லாமே என்னென்னா ஜூசாந்தலே வாழ்கிற இடம். இங்கே ஓப்பன் தெரியுதுல பர்பிள் கலரில், இந்த ஓப்பன் வந்து என்னதுன்னா மவுத்து. ஸோ இந்த நம்ம செப்டம் இருக்கிற இடத்த என்ன சொல்வோம்? ஸ்டொமக்குன்னு சொல்கிறோம், காலியாக இருக்குது. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா லைம்ஸ்டோன் கப் இருக்குது. ஸோ லைம்ஸ்டோன் கப்ஸ் எதுக்குன்னா சேஃப்டிக்காக. லைம்ஸ்டோன்ன்றது என்னது? சுண்ணாம்புக்கல். அது நம்ம என்ன சொல்லலாம், கால்சியம் கார்பனேட்டால் உருவாக்கப்பட்டிருக்கு. இது வந்து பாருங்கள், இந்த ஒரே ஒரு ரெக்டாங்கிளை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் பண்ணி அதை வந்து உங்களுக்கு பெருசாக்கி காட்டியிருக்காங்க. அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு மற்றதெல்லாம் தெரியும். மேலே இருக்கிறது டென்டாக்கிள், கீழே இந்த இடம் வந்து பேசல் பிளேட்டு. ஸோ இது உள்ளதான் ஸ்டொமக் இருக்குது.
ஓகே, ஜூசாந்தலே இருக்கிற இடத்துல தான் ஆட்டோட்ராபி நடக்கும். அதாவது பச்சையம் இருக்கிறதுனால அது என்ன செய்யும்னா தன்னுடைய உணவை தானே தயாரித்து கொள்ளும் போட்டோசிந்தசிஸ் மூலயமா. இப்போ பாருங்கள், இந்த சின்ன ஒரு பிளேஸை கட் பண்ணி காமிச்சிருக்காங்க. கீழே இருக்கிற இந்த அமைப்பு பேர் ஸ்கெலிட்டன். இதில் என்ன இருக்கும்? கால்சியம் கார்பனேட் இருக்கும். இதுக்கு மேலே கால்சிஃபைங் ஃப்ளூயிட் இருக்குது. அதுக்கும் மேலே எக்டோடம் கேலிகோ பிளாஸ்டிக் இருக்குது. எக்டோடம், அதுக்கு மேலே எக்டோடம். ஸோ இந்த ஃப்ளூயிட் இருக்கிற கால்சியம் ஃப்ளூயிட் இருக்கிற இந்த செல்ஸ் எல்லாம் பேர் என்னென்னா கேலிகோ பிளாஸ்டிக். நீங்கள் மேலே பாருங்கள், இதெல்லாம் வந்து ஜூசாந்தலே தான். ஸோ இந்த ஜூசாந்தலேயில் என்ன இருக்குது? குளோரோபிளாஸ்ட் இருக்குது. அதை தான் நம்ம க்ரீன் டாட்ஸாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுதான் கேஸ்ட்ரிக் கேவிட்டி. ஸோ இந்த இடத்துல கட் பண்ணி பார்த்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த இடம் தான் உங்களுக்கு மேக்னிஃபையோ என்னவா மாதிரி இருக்குது? கேஸ்ட்ரிக் கேவிட்டியாக தான் கேஸ்ட்ரோடர்மிஸ்னு சொல்லுவோம். ஜூசாந்தலே நம்ம சொல்லியாச்சு. ஸோ இந்த எல்லோ கலர் லேயர் பேர் என்னது? மீசோக்லியா. ஸோ இங்கே இருக்கும் உங்களுக்கு மீசோக்லியா. அடுத்து அதான் உடம்பு முழுக்க மீசோக்லியா இருக்கும். எக்டோடர்முக்கும் அவுட்டர் எபிடர்மிஸ்க்கும் உள்ளே இருக்கிற ஸ்டொமக்கும் நடுவில் மீசோக்லியா உடம்பு முழுக்க இருக்கும். அடுத்து ஸ்டிங்கிங் செல்ஸ் பாருங்கள். இது வந்து டென்டாக்கிளோட நுனி பகுதியில் இருக்கும். இதோட வேலை என்ன? இதில் இருக்க இந்த சாட்டை மாதிரி இருக்குல்ல, விப் லைக் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி என்ன பண்ணோன்னா இரையை பிடிக்கிறதுக்கு இந்த உயிரினம் வந்து பயன்படுத்திக்கும். அதுக்கும் மேலே கடைசி லேயரில் என்ன இருக்குன்னா மியூக்கஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கோரல், ஒரு பாலிப். ஜூசாந்தலே இருக்கிறதுனால நம்ம இதை கோரல்னு சொல்கிறோம். சரி, இப்போ பாருங்கள், மறுபடியும் உங்களுக்கு ஒரு என்டையர் ஸ்ட்ரக்சரை காமிச்சிருக்காங்க. டென்டாக்கிளோட நுனி பகுதியை உங்களுக்கு கட் பண்ணி மேக்னிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா முதல் லேயரில் என்ன இருக்குன்னா நெமட்டோசிஸ்ட்டு. உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து என்ன பண்ணும்? விப்லைக் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி உணவை பிடிக்கும். அதுக்கு நடுவில் என்ன இருக்குது? மீசோக்லியா இருக்கும். ஏன்னா இந்த நெமட்டோசிஸ்ட் எங்கே இருக்குன்னா அவுட்டர் எபிடர்மிஸில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு உள்ளே இருக்கிற அந்த மீசோக்லியாக்கு முன்னாடி இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் என்னது? ஜூசாந்தலே. நிறைய குளோரோபிளாஸ்ட் இருக்கிறதுனால க்ரீன் கலரில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ மவுத்துக்கு அடுத்து என்ன வரும்? நார்மலாக நமக்கும் கூட ஃபேரிங்ஸ் தான் வரும். இங்கே ஃபேரிங்ஸ் தான் வந்திருக்கு. இப்போ கோரல் ரீஃப் ஃபார்மேஷனும் அதனால் உருவாகிற நில அமைப்புகளையும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியணும்? பேசிக்கான சில விஷயங்கள் தெரியணும். ஸோ கோரல் ரீஃப் வந்து உருவாகுதுன்னா முதல்ல அதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னு பார்க்கணும். கோரல் ரீஃப் உருவாகிறதுக்கு தேவையான விஷயம் ஒரு நல்ல டெம்பரேச்சர். அது வந்து 20 டிகிரி செல்சியஸ் இருந்தால் அதுக்கு ஒரு நல்ல சூட்டபிளான டெம்பரேச்சராக இருக்கும். 20 டிகிரிஸ் கீழே போகும்போது அது ரொம்ப சில்லுன்னு ஆகிடும். அந்த கண்டிஷனில் அங்கே வாழாது. ரொம்ப 20 அபவ் நிறைய போனாலும் அந்த ஸ்டேஜ்லேயும் அங்கே அந்த ஆல்கேவும் இந்த கோரல் ரீஃபும் வாழாது. அப்போது இந்த இது உயிரினம் வாழ்கிறதுக்கு தேவையான கண்டிஷன் டெம்பரேட் கண்டிஷன் தான். ஸோ டெம்பரேட் கண்ட்ரீஸில் இருக்கிற சீல தான் வந்து நீங்கள் கோரல் ரீஃபை பார்க்கவே முடியும். ஸோ டைப்ஸ் ஆஃப் கோரல் ரீஃப்ஸ். ஸோ கோரல் ரீஃப்க்கு தேவையான விஷயம் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு சன்லைட். அந்த சன்லைட் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் அதால் வளர முடியும். ஸோ வந்து நீங்கள் கோரல் ரீஃபை ரொம்ப ஆழமான கடலில் பார்க்க முடியாது. ஷீ ஷோரில் தான் பார்க்க முடியும். அதுலேயும் கூட கொஞ்சம் ஷேலோவான ஏரியாவில் தான் பார்க்க முடியும். ரொம்ப ஆழமான இடங்களில் சூரிய ஒளி ஊடுருவ முடியாததுனால அங்கே கோரல் ரீஃப் வளராது. எவ்வளோ அளவுக்கு வெளிச்சம் வந்து சன்லைட் ஊடுருவதோ அந்த இடத்துலலாம் கோரல் ரீஃப் வளரும். சரி, இப்போ பாருங்கள், இதுதான் வந்து உங்களுக்கு காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்காங்க பாருங்கள். செங்கல் மாதிரி கட்டமாக இருக்கிறது வந்து லைம்ஸ்டோனு, எல்லோயிஷாக மாறுறது வந்து செடிமெண்ட். ஸோ இதில் ஃபஸ்ட்டில் பாருங்கள் சப்சிடன்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன சப்சிடன்ஸ்னால், இது ஒரு எரிமலைன்னு வச்சுக்கலாம். கடலுக்கு நடுவில் ஒரு எரிமலை இருக்குதுன்னா அது வந்து கொஞ்சம் வெளிப்புறமாக நீட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க? அது ஒரு சப்சிடன்ஸ்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போது இந்த சப்சிடன்ஸு எப்படி மறையுது, எப்படி அட்டோல் உருவாகுன்றதை அப்புறம் பார்க்கலாம். சரி, ஃப்ரிஞ்சிங் ரீஃபை முதல்ல பார்க்கலாம். ஃப்ரிஞ்சிங் ரீஃப்னால் என்னென்னா, கடற்கரையோரமாக கொஞ்சம் தூரத்தில் என்ன பண்ணோன்னா இந்த கோரல் வந்து வளர ஆரம்பிக்கும். இந்த வளர ஆரம்பிக்கிற நேரத்தில் அது என்ன சொல்கிறோன்னா ஃப்ரிஞ்சிங் ரீஃப்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃப்ரிஞ்சிங் ரீஃப் வளர்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அது இறந்து போகும் இல்லையா? அப்போ இந்த ஓல்டு செத்து போன இந்த கால்சியம் கார்பனேட்டெல்லாம் என்ன ஆகும்? இதெல்லாம் திட்டு அப்படியே உள்ளே தள்ளும். புதுசாக வளர்கிற இந்த கோரல், இந்த பழைய கோரலை உள்ளே தள்ளிட்டு இது மேலே வளரும். சரியா? இப்படி வளரும்போது இந்த உள்ளே தள்ளிட்டு போகிற இந்த கோரல்லாம் என்னவா மாறும்? பேரியர்ஸாக மாறும். இது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பேரியர் ரீஃபாக சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுன்னா இப்போ உள்ளே தள்ளிட்டு கடலுக்கும்
இந்த கோரலுக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப்பை உருவாக்கும். இந்த மாதிரி தள்ளிட்டு போகிறதுனால இந்த கேப்பில் கொஞ்சம் தண்ணி தேங்கி இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், லகூன்னு சொல்கிறோம். இப்போது இதில் இந்த லகூனும் கூட என்ன ஆகும்னா, இந்த கோரல் வளர 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 வர ஆழமாகவும் பெருசாகவும் மாறிக்கிட்டே போகும். இந்த ஃப்ரிஞ்சிங் ரீஃப் வளர்ந்து வளர்ந்து நல்லா வளர்கிற ஸ்டேஜில் ஒரு பேரியர் மாதிரி உருவாகிடும். அப்போ இது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பேரியர் ரீஃப்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே ஒரு நில அமைப்பு இருக்கா, இந்த நில அமைப்பு சுற்றி பேரியர் ரீஃப் இருக்குது. அப்போ இது நடுவில் இருக்கிற பேர் என்னது, லகூன். அப்போது இந்த ஃப்ரிஞ்சிங் ரீஃப் வளர வளர உள்ளே தள்ளிட்டு போகும் இந்த டெட் அனிமல் செல்ஸ்லாம். அப்போது நடுவில் இருக்கிற இந்த லகூனும் பெருசாகிட்டே போகும். சரியா? ஒரு ஸ்டேஜில் இந்த லகூன் ரொம்ப பெருசாகிடும். மேலே 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 இந்த பேரியர் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். செங்கலை லைனாக அடிக்கிட்டே வந்தால் என்ன ஆகும், ஹைட் ஏறிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஹைட் ஏறிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல தண்ணி நிற்கிறதோட அளவும் அதிகமாகிடும். அப்போது உள்ளே அந்த என்ன ஆகிடும், அந்த உள்ளே அந்த லேண்டோ இல்லை அந்த எரிமலையோ உள்ளே போயிடும். அதுக்கு மேலே தண்ணி தேங்கி இருக்கும். இந்த இடத்துல லகூன் ரொம்ப ஆழமாக இருக்கும். சரியா? இந்த ஸ்டேஜை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அட்டோல்னு சொல்கிறோம். பாருங்கள், இது வந்து ஃப்ரிஞ்சிங் ரீஃப் ஆரம்பத்தில் இங்கே வளருது. இந்த இடத்துல தான் வந்து என்ன வளருது, நம்மளுடைய கோரல் வளர்ந்துட்டே வருது. கோரல் வளர்ந்துட்டே வரும்போது லகூனும் பெருசாகிட்டே வருது. ஸோ லகூன் பெருசாகிடுச்சு. இப்போ நம்மளுடைய லகூனுக்கு நடுவில் இருக்கிற அந்த மலை என்ன ஆகிட்டே வருது, கடலுக்கு ஹைட்டாக வளர்கிறதுனால நம்ம தண்ணி தேங்கி இருக்கிற அளவும் அதிகமாக இருக்கிறதுனால அது உள்ளே போயிடுது. ஸோ ஒரு ஸ்டேஜில் இந்த கோரல் பேரியர்ஸ் நல்லாவே வளர்ந்துடும், நல்லாவே பெரிய ஹைட்டாக வளர்ந்துடும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகிடுது, இந்த மலையை பாருங்கள் உள்ளே போயிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு பெரிய லகூனே க்ரியேட் ஆகிடுச்சு. லகூன் ரொம்ப ஆழமாகவும் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை பேர் என்ன சொல்கிறோன்னா அட்டோல். ஸோ அப்போ இப்படி தான் வந்து கோரல் ரீஃப் 3 விதமான அமைப்புகளை கடலில் உருவாக்குது. ஒன்று என்னது, ஃப்ரிஞ்சிங் ரீஃப் ஆரம்ப நிலை, பேரியர் ரீஃப் 2வது நிலை, அட்டோல்ன்றது நல்லாவே வளர்ந்து போன நிலை. ஸோ இதை தான் என்ன சொல்கிறோன்னா கோரல் ரீஃப் டைப்ஸ்ன்னு சொல்கிறோம். சரி, கோரல் ரீஃப் பற்றி சில ஃபேக்ட்ஸ் படிக்கலாம். கோரல் ரீஃப்ஸ் வந்து உலகத்தில் 1,00,000 ஸ்கொயர் மைல் 1,00,000 ஸ்கொயர் மைல்ஸ் அளவுக்கு கடலில் ஆக்கிரமிச்சிட்டு இருக்குது. இதனால் நமக்கு நல்லது தான், கெட்டது கிடையாது. இது எங்கே வளரும், ஷாலோ ட்ராபிக்கல் வாட்டரில் தான் வளரும். அதுக்கப்புறம் இது வளரும், வாழும், செத்து போகும். அப்புறம் அது லைம்ஸ்டோன் ஸ்கெலிட்டனாக மாறும். லைம்ஸ்டோன்னா என்னது, கால்சியம் கார்பனேட். ஏன்னா இதோட அமைப்பு எதனால் உருவாகியிருக்கு, கால்சியம் கார்பனேட்டில் தான் இருக்குது அதோட ஸ்கெலிட்டன். அது மேலே படிஞ்சதுக்கப்புறம் புது கோரல் வரலும் படியும், இப்படியே வளர்ந்து 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 ஹைட் ஏறிட்டே போகும். ஸோ நீங்கள் இதில் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிஜத்துலேயே இருக்கிற கோரல் ரீஃப். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், கரையோரமாக இருக்கா, இந்த இடத்துல கரையோரமாக வளர்ந்துருக்கு. கரைக்கும் ஒரு கடலுக்கு கொஞ்சம் இடம் விட்டு அதுக்கப்புறம் இது வளர்ந்துருக்கு. அதனால் இந்த கரைக்கும் இந்த கோரல் ரீஃப்க்கு நடுவில் ஒரு கேப் உருவாயிருக்கு. இதை தான் நம்ம லகுன்னு சொல்கிறோம். சரி, இங்கே பாருங்கள், இங்கே வந்து நல்லா டீப்பாகவே போயிடுச்சு கோரல் ரீஃபு, பேரியர் ரீஃபாக மாறிடுச்சு. இப்போ கடலுக்கும் கரைக்குமே கூட நடுவில் ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடைக்குது. அந்த இடம் பேர் தான் என்னது, கோரல் ரீஃப்க்கு நடுவில் பெரிய ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, அந்த ஃபுல்லாகவே தண்ணி தேங்கி இருக்குது, ஆழமாகவும் இருக்குது. இது பேர் லகூன். இது என்னென்னா கிரேட் பேரியர் ரீஃப்ன்றோட படம் தாங்க இது. இது எங்கே இருக்குன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது. உலகத்திலே இருக்க மிகப்பெரிய பேரியர் ரீஃப் எதுனா இந்த கிரேட் பேரியர் ரீஃப் தான். எங்கே இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது. அடுத்து பாருங்கள் அட்டோல். இந்த இடத்துல பாருங்கள் கோரல் ரீஃப் நல்லாவே வளர்ந்து இந்த ஹைட் ஏறிடுறதுனால உள்ளே இருக்கிற அந்த நிலமைப்பு உள்ளே போயிடுச்சு, பெரிய அட்டோல் கிரியேட் ஆகிடுச்சு. அட்டோலுன்றது ஒரு ரிங் சைட் ஷேப்டு கோரல் ரீஃப் தான், சரௌண்டிங் த லகூன். அதை சுற்றியும் லகூன் இருக்கும். இதில் ஒரு ஐலாண்ட்ஸ் இருக்கும். அட்டோல்ஸில் ஒரு ஆல்கானிக் ஐலாண்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சம் டைப்ஸ் ஆஃப் கோரல் ரீஃப், ட்ரீ கோரல் ரீஃபு, ஹேட் கோரல் ரீஃபு, ஸ்டார் கோரல் ரீஃப். இப்போ தியரி பார்க்கலாம். ஸோ தியரி என்னன்னா டார்வின் தியரி. டார்வின் என்ன சொல்கிறேன்னா, வால்கானிக் ஐலாண்டு எப்போ எக்ஸ்டெண்ட் ஆகுதோ, எப்போ அதோட வாழ்வு முடியுதோ, வால்கானிக் ஐலாண்டு ஒரு கட்டத்தில் வெடித்து முடிஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து ஃப்ரிஞ்சிங் ரீஃப் ஸ்டார்ட் ஆகும். ஃப்ரிஞ்சிங் ரீஃப் வளர்ந்து என்ன மாறும்னா, இங்கே பாருங்கள், வளர்ந்து அது ஒரு பேரியர்லேயே மாறி அதில் லகூனும் க்ரியேட் ஆகும். ஒரு கட்டத்தில் அந்த ஃப்ரிஞ்சிங் ரீஃப் நல்லாவே வளர்ந்து அட்டோலே க்ரியேட் ஆகிடும். இப்போ அந்த வெடித்து முடிஞ்சு போன பால்கன் என்ன ஆகிடுச்சு, உள்ளே போயிடுச்சு, நல்லாவே உள்ளே போயிடுச்சு. இப்படி தான் உருவாகும்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறாருன்னா டார்வின் தியரி தான். இது டார்வினோட தியரி. சரி, ஹியூமனோட இம்பேக்ட். நம்ம ஜூஸ் அண்ட் லேக் வந்து ஸ்லைட் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனாலும் இறந்து போயிடும். அது மேலே வந்து நிறைய தூசி பொல்யூஷன் படியும் போது, அதுவும் அதோட கெமிக்கல்ஸ் படியும் போது அதால் உயிர் வாழ முடியாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய நெட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஃபிஷிங் நெட்ஸ் எல்லாமே அதில் மாட்டும் போது
அப்புறம் ஆங்கரிங் பண்ணும்போது இதெல்லாமே வந்து இதை டேமேஜ் பண்ணுது. நம்மளுடைய நடவடிக்கையினால், மக்களோட ப்ராப்ளம்னால நிறையா கோரல் ரீஃப் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வருது. இது வந்து நல்லதில்லை. நம்ம கடல் ஈக்காலஜிக்கு இது ஒரு கெட்ட விஷயந்தான். அவ்வளோதான். சரியா? இதை பற்றி இன்னும் ஃபர்தராக ஏதாவது உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் கிடைக்கும்போது ஃபர்தராக ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.